வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் அவர்கள் இப்போ தற்கொலை முயற்சி செய்திருக்கிறாங்க அப்படின்றது தான். மலை படத்தில் இடம்பெற்ற நீ வரும்போது பாடல், ராசாவின் மனசுல படம், வரலாறு, மைனா, ரஜினி முருகன், மாமன்னன்னு பல படங்களில் இவங்க மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாடல்களை பாடியிருக்காங்க. கல்பனா ராகவேந்தர் 1980 மே 8 அன்று பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஐடியா ஸ்டார் சிங்கர், மலையாளத்தின் வெற்றியாளர். பிக்பாஸ் தெலுங்கு சீசன் 1ல் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பாடலாசிரியர் மற்றும் நடிகரும் ஆவாங்க. தன்னுடைய 5வது வயதில் இருந்தே பாடத் தொடங்கிட்டாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல மொழிகளில் பின்னணி பாடல்களை பாடியிருக்காங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கெடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இவங்க TS ராகவேந்திரா அவர்களினுடைய மகள் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க வீட்டில் வந்து அதுவும் கதவு 2 நாளாக திறக்கலை அப்படின்றதன் காரணமாக தான் கதவை தட்டியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாருமே கதவை திறக்கவே இல்லையா. இதனால் சந்தேகம் அடைந்த அக்கம் பக்கத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்பனா அவர்களுடைய வீடு திறக்கலை அப்படின்றத காவல்துறையிடம் வந்து தெரிவித்து அவங்கக்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து சொல்லி புரிய வச்சு வர வச்சுருக்காங்க. ஹைதராபாத்தின் நிஜாம்பேட்டையில் இருக்கக்கூடிய வீட்டில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு அவங்க தற்கொலை முயற்சி செய்ததாக சொல்லப்படுது. தமிழ் திரைப்பட பின்னணி பாடகி இப்போ கல்பனா அவர்கள் தற்கொலை முயற்சி செய்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எதற்காக பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் கதவை தட்டி திறக்க முயன்ற பொழுது அவங்க உள்பக்கம் இருந்து எந்த சத்தமோ இல்லை கதவையோ திறக்கவே இல்லை. அதனால் இப்போ காவல்துறையிடம் அணுகியிருக்கிறாங்க பொதுமக்கள். என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு அடுத்த கட்ட விசாரணையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகண்டு போயிருக்கு இந்த விஷயம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இப்போ கல்பனா அவர்கள் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கல்பனா அவர்கள் நிறைய விஷயங்களை பேசும்பொழுது ரொம்ப வேதனையோடு பேசியிருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றங்கள், சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க. இந்த சூழ்நிலை ஏன் திடீர்னு அவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்களே, ஏன் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இப்போ கேட்டு வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் நல்ல பாடகியாக இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு, எதுவாக இருந்தாலும் யோசிச்சிருக்கலாமே, எதற்காக இப்படி திடீர்னு எல்லாருமே ஒரு சிலர் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ கேட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் ரொம்ப வேதனை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நல்ல ஒரு பாடகியாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திடீரென இப்படி என்ன ஆச்சு, நடுவராக கூட இவங்க பங்கெடுத்தாங்க. இந்த நிலையில் எதற்காக இவங்க இப்படி தவறான முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.